சொல்லுங்க ப்ரோ. இல்லை நேத்தி போட்டது தான் போட்டிருக்கு. நேத்தி ஆச்சு. நேத்தி இப்போ கண்ணாமண்ணா ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மானிட்டர் இல்லை, இதுதான் அவுட்டு தான். அங்கேருந்து வருதுல ஃபீடு, அதுதான். நேற்று மெயின் கேம் ஆகலை, ஃபைட் கேம் ஆச்சு. அதனால் இன்னைக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர் எதுவும் ரேஞ்ச் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 2 டிரான்ஸ்மிட்டர் மாற்றி போட்டிருக்கு. நேற்று மெயின் திரும்பி மாற்றணுமா? எஸ்ஜே லோக்கி 12th மேன் கொஞ்சம் இங்க வந்துருங்களா. ஸ்கோர் போறதுல இங்க வந்துருங்களா. எஸ்ஜே லோக்கி 12th மேன். மணி அந்த கார் கொஞ்சம் எடுத்து விட சொல்லு மணி. சாவி கொடு மணி. அவரு கிரவுண்ட் ஓனர் ஃபோன் பண்ணி கேக்குறாப்ல எடுன்னு. நம்மளால யாருன்னா இருந்தா எடுக்க சொல்லு மணி. போன் அச்சுன்னு இருக்கிறாங்க மணி, கொஞ்சம் எடுக்க சொல்லு மணி. மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போடுறாங்க நம்ம SJ11. So SJ Loki 11 இந்த கிரி பிரீமியர் லீக் 2025 ஓட 3rd மேட்ச் நம்ம இங்க ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால. பால் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஓகே. சோ செகண்ட் ஓவர். சூப்பர் பவுலிங். நல்ல ஒரு ஸ்கிட் இருக்கு, கண்டிப்பா ஸ்கிட் இருக்கு விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். பால் பவுன்ஸ் ஆகுது தவிர்த்து இங்க ஸ்கிட் ஆகுது. சோ பேட்டிங் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் பவுலிங் பட் நோ பால் காலிங். எரிவத்தியில எண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி இங்க ஒரு நோ பால் வந்திருக்குது. ஓவர் ஸ்டெப்பிங் நினைக்கிறேன். எஸ், ஓவர் ஸ்டெப்பிங், நோ பால். சோ ஃப்ரீ ஹிட் இப்போ கமிங் அப். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்க இன்னிங்ஸ்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் விறுவிறுப்பு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நோ பால் போட்டிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. செம்ம பாலுங்க. பால் வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அவ்வளவு பேஸ்ல வளரிட்டேன். பட் பரவாயில்ல. சோ டைரக்ட் ஹிட்ன்றதுனாலதான் அவுட்னு நினைக்கிறேன். சோ ரன் அவுட் முறையில இங்க அருண் அவுட் ஆயிட்டு பகுதியில் திரும்பிட்டு இருக்காருங்க. சோ அருணை தொடர்ந்து இங்க அடுத்த பேட்ஸ்மேனா களம் இறங்குபவர் வினோத். சோ 2 ஓவர் முடியல, 9க்கு 1.
ஸோ 3வது ஓவரை போடுறதுக்கு மோகன் வந்திருக்காப்ல. இரண்டாவது முடிவில் 9க்கு 1. At the end of 2 overs, 9 for 1. போல்டுங்க யாக்கிங் லென்த்ல போடப்பட்ட பந்து இங்க சத்தியமா ஒண்ணுமே புரியல நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு. எப்படி வந்து எப்படி பால ஸ்டம்பா அச்சுதுன்றத. சோ அடுத்த பேட்டரா இங்க வினோத்தும் இங்க அவுட் ஆயிட்டு பவிலியனுக்கு திரும்பி ஆகணும். எனக்கு ஸ்டம்பிள் அட்டாக் பண்றாங்க எல்லா பாலும். வந்த முதல் பந்து இங்க வெல் ஆஃப் விட்டுருக்கிறாப்ல கணேஷ். சோ கணேஷா வந்து அவரு நியூ பேட்டரா. சோ மோகன் ஸ்டார் கேஸ் வந்த முதல் பந்திலே இங்க விக்கெட்டோட ஆரம்பிச்சு அடுத்து பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்ததுக்கான காரணம் இதுதான். அவுட்டா அவுட்ன்ற ஒரு அப்பீல் நீங்க கேட்கறாங்க. பட் இல்லன்னு நினைக்கிறேன். அவரே போயிட்டாரு கீப்பர். போங்கப்பா இது என்னப்பா அப்பீல் அப்படின்னு. அகலப்பந்தா எஸ். ஸோ வைட் டெலிவரி. தேங்க்யூ ஃபார் த கால் அம்பையர். ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் இங்கே போடுறாங்க. திருப்பியும் சுவிட்சுக்கான முயற்சி. ஆனால் பட மாட்டேங்குது சரியா. 10 ரன்லே தான் இருக்கிறாங்க. 3வது ஓவர் இங்கே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய 6 அண்ட் பவுண்டரிஸ் அடிச்சா மாதிரி தான் ஒரு டீசன்ட் ஸ்கோரை போட்டு டிஃபெண்ட் பண்ண முடியும். பண்ணுவாங்க இல்லைன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் இங்கே போடப்பட்டது. திரும்பியும் ஒரு எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பர் பிளைன் லென்த். ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா NS ஃபால்கன் டாஸை வின் பண்ணி இன்னும் எதுவும் சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 overs 10 for 2. 3 ஓவர் முடிவில் 10 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம பவர் காய்ஸ் அணியினர். இந்த டீம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் வரும் நினைக்கிறேன் பவர் காய்ஸ்னு. வேணு வந்திருக்காப்ல பவுலிங் போடுறதுக்கு. முதல் பந்திலே வெல்கம் பண்றாரு பவுண்டரியோட. ஸோ இந்த மாதிரி நிறைய பவுண்டரிஸ் தேவை. மணிக்கம் பவுண்டரி இல்ல சிங்கிள் மட்டுமே நினைக்கிறேன் இல்ல சிங்கிள் மட்டும் தான். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கூட ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஆஹா ஃபுல் டாஸா போடப்பட்ட பந்து இங்க ஃபீல்டர் 2 ஃபீல்டுக்கு நடுவில் போயிருக்கு. கேப்பை பிக் பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். 6ஆ பவுண்டரியா? நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அம்பையர் நோ பால் இருக்கா?
நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அம்பையர்? ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கா? ரிவ்யூ கேட்டிருக்காங்களா? எஸ். ஸோ அம்பர் நோ பால். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு டிசிஷன் கிடைக்கும். ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நோ பால் என்ற கால் இங்க வந்துருது தேடாமையிலிருந்து. ஸோ ஃப்ரீ ஹிட் கம்மிங் அப் இங்க பவர் கேஸ் அணியினருக்கு. ஸோ கணேஷ் அந்த ஃப்ரீட்டை வேஸ்ட் பண்ண போறாரு. போன மேட்ச்ல நம்ம லைக் ஒரு ஃப்ரீட்டை மிஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். மணிக்கம் இந்த மேட்ச்ல தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் கிடைச்சது அண்ட் ஃப்ரீட்டை மிஸ் பண்ணாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஃப்ரீ ஹிட்ங்க வாங்கியாச்சு லெக் சைடுல 6. ஸோ நோ பாலும் ஒரு சிக்ஸர், அதை தொடர்ந்து ஃப்ரீ ஹிட்டும் ஒரு சிக்ஸரா அமைஞ்சிருக்கு பவர் கேஸ் அணியினருக்கு. இப்போதான் பவர் கேஸ் அணியினருக்கு கொஞ்சமா பவர் வந்துருது. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டில் இருந்தாங்க. இப்போதான் பவர் வந்துருது லைட்டா இந்த சிக்ஸன் மூலயமா. அடுத்த பால் டாட் பால். நல்ல ஒரு கம்பேக்கிங்க வேணு கிட்ட இருந்து. திரும்பியும் இந்த ஆடி ஃபுல் டாஸா மிஸ் பண்ணியிருக்காரு. தலையோடு அடிக்கப்பட்ட ஒரு பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஐயோ ஃபம்பிள் அங்க மிஸ் ஃபீல். பட் இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை, சிங்கிள் மட்டுமே. காத்துல போயிருக்கீங்க கீப்பருக்கா வாய்ப்பு இருந்துச்சு, அவர் விட்டாரு. ஒரு டஃப் சான்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு பால் இருக்கு இந்த ஓவர்ல. ஆஃப் சைடுல அடிக்கப்பட்ட
ஹலோ 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 ஸோ 4 ஓவர் முடிவில் ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக் இங்கே முடிவடைஞ்சிருக்கு. ஜெகனே எம்டி ஸ்பேஸ்லயே வைக்காத ஜெகன், அவனுக்கு வந்து போய் கேட்டதுதான் பட்டர்ஃப்ளை. ஸோ கண்ணன் அவரோட 2வது ஓவரை இப்பயே போட வர்றாரு. அண்ட் முதல் ஓவர் வந்து சூப்பராக வீசினார். அந்த லோ பால் ஃப்ரீட்டை இவர் பாலில் தான் அடிக்க முடியல. நல்ல பேஸ் இருந்துச்சு, நல்ல லைன், நல்ல லென்த். அதை கண்டினியூ பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். லைனு அதே லென்த்து, பேட்ஸ்மேன் டான்சிங் இங்கே ஃப்ளோரில். ஸோ பவர் கேஸ் அணின்னு இருக்குது. போன ஓவரில் லைட்டாக டிம் ஆகுது. அகைன் ஆஃப் சைடில் திரும்பவும் சிங்கிள் மட்டுமே. நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கா? எஸ், நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர். தேங்க்யூ ஃபார் த சிங்கிள் அம்பையர். தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. ஆஹா, அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். சிக்ஸர் கிடைக்காது, பட் பவுண்டரி கன்ஃபார்மாக கிடைக்கும். ஆஹா, செம்ம எஃபர்ட்டுங்க. ஃபீல்டிங்ல கிரேட் எஃபர்ட். டெஃபினட் பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். ஃபீல்டர் நேம் தான் தெரியல. ஸோ மோசஸ் அந்த சேவ் பண்ணியிருக்காரு. விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்டரி போடுறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம். எக்ஸலண்ட் டெலிவரிங்க, நல்ல ஒரு கம்பேக்கிங்க. நோ பால் ஃபீல்டை திறந்தீங்க, சூப்பராக போட்டிருக்காரு கண்ணன். ஸோ சுப்பீரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு தான் இருக்கு. அதற்கு காரணம் அந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் வச்சிருக்கிறாங்க நம்ம எஸ்ஜே லோக்கி 11. பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறதுக்கு அந்த ஒரு ரூம் அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் நல்ல பாலுங்க, போல்டா. எஸ், அவுட் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. அம்பையர் தேங்க்யூ ஃபார் கிவிங் அவுட். போல்டுங்க. ஸோ இப்போ நல்லா ஆடிட்டு இருந்த ஸோ சரவணன் இங்கே அவுட் ஆகிட்டு பவிலியன் திரும்பி ஆகணும். ஸோ சரவணனை தொடர்ந்து இங்கே எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா மோகன் உள்ள போயிட்டு இருக்காரு. ஸோ பவர் கைஸ் அணியினருக்கு நிறைய ரன் தேவை இந்த மேட்ச்சில் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா இந்த மேட்ச் கண்டிப்பாக அவங்க சாதகமாக போகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ பவர் கைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் ஒரு டீம். நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கிங்ஸ் ஆர்கனைசர் டீம்னு சொல்லிட்டேன் தெரியாமல், ஏன்னா அந்தளவுக்கு தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ கடைசி பால் அவரோட ஸ்பெல்ல, கண்ணனோட ஸ்பெல்ல கடைசி பாலையும் எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க. டாட் பாலோட முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ டாட் பாலோட இங்க ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் முடிவில் 31க்கு 3 விக்கெட் வந்திருக்காங்க நம்ம பவர் கைஸ் அணியினர். ஸோ அடுத்த 3 ஓவர் கொஞ்சம் ஃபயரா ஆடினா மட்டும் தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்
என்ன நடக்குதுன்றத. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரி பிரீமியர் லீக் 2025 சீசன் 1. ஸோ பவர்ட் பை கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ். கமெண்ட்ரி பாக்ஸ் நான் உங்கள் மது என்ன கேம்ஸ் கிரவுண்டில் இருந்து உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ பவுலிங்க்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 31க்கு 3 5 ஓவர். அது ஒரு பேர் கிடையாதுப்பா, என்கிட்ட ஸ்கோர் கேட்டாங்க டக்குன்னு, அதனால நான் சொல்லிட்டேன். ஸோ பவுலிங் போட வந்திருக்கிறது ஒரு பவுண்டரியை சேவ் பண்ண மோசஸ். வந்த முதல் பந்திலே வெல்கம் பண்றாருங்க சிக்ஸரோட. சோ கணேஷ் இங்க நிறுத்துற மாதிரி தெரியல எனக்கு. என்னதான் வந்து ஒரு ரெண்டுல விக்கெட் விழுந்துட்டே இருந்தாலும் இன்னொரு ரெண்டுல ஸ்ட்ராங்கா பிடிச்சி ஆடிட்டு இருக்காரு கணேஷ். TN14 0500 போலோ ஜிடி யாரோட வண்டியோ அவங்க வந்து. ஸோ யுவராஜ் எங்க இருந்தாலும் அவரோட வண்டியை கொஞ்சம் சீக்கிரமா எடுக்குமாறு கேட்டு வைக்கிறோம் பார்க்கிங்ல. சொல்ல சொல்றாங்க, நான் என்ன ப்ரோ பண்றது, சொல்ல சொல்றதா நான் சொல்றேன். திரும்பியும் ஒரு ஃபுல் ஷாட், 2 ஷாட் பாலுங்க. முதல் ஷாட் பால் தூக்கி அடிக்கப்பட்டது, அது 6ஆக மாறியது. அண்ட் இந்த வாட்டி ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ போலோ ஜிடி யாரோட காலை சீக்கிரமா எடுத்துருங்க. அடிச்சாருங்க திருப்பி. இந்த வாட்டி கையில விழுமா? எஸ். சோ ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு, அந்த கேட்சுக்கு வரலாமா வேணாமான்னு, பட் கடைசியில வந்து பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. சோ விக்கி அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. சோ அதோட இங்க மோகன் சுபாஷும் வந்து பாத்தீங்கன்னா பவிலனுக்கு திரும்பி ஆகணும். சோ சொன்ன மாதிரி ஒரு எண்டை பிடிச்சி ஆடிட்டு இருக்கு. கணேஷுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை பவர் கைஸை பொறுத்த வரைக்கும். இன்னொரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டா விட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதோட 4வது விக்கெட்டையும் நீங்க இழக்கிறாங்க நம்ம பவர் கைஸ் அணியினர். So back to back wickets. புது பேட்ஸ்மேனும் வந்து பாத்தீங்கன்னா கையிலே கொடுத்துட்டு போறதை நம்ம பாக்குறோம் இங்க. சோ மோசஸ் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் கொடுத்தாலும் அடுத்த 2 பால் அசாத்தியமா போட்டிருக்காரு, அற்புதமா போட்டிருக்காரு. நல்ல ஒரு லைன் லென்த். சொல்ல போனா வந்து விக்கெட்டை த்ரோ ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருங்க அவர் விக்கெட்டை. சோ பூங்காவனம் இங்க அவுட் ஆயிட்டு பவிலியன் திரும்பி ஆகணும். வாக் பண்றாரு பவிலியன் நோக்கி. So 5 wickets down for Power Guys. முப்பத்தி 5க்கு 5. இதுவும் ஒரு பெரிய ஷாட்டான முயற்சி தான். பட் ஆனால் காத்துல போல அதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். காத்துல போனா திரும்பியும் ஒரு விக்கெட்டா இருந்திருக்கும். ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கும். ஹேட்ரிக் டினைட்.
ஸோ 6 ஓவரில் 39க்கு 5 விக்கெட் வந்திருக்காங்க நம்ம பவர் கேஸ் அணியினர். இதுல இருந்து இன்னும் நிறைய ரன்ஸ் தேவைப்படுது. நல்ல ஒரு டோட்டல் போடுறதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். முப்பத்தி 39க்கு 5 6 ஓவர் முடியல. ஸோ 7வது ஓவரை போடுறதுக்கு ஸ்டார் கைஸோட ஓனர் மோகன் வந்திருக்காரு. மோகன் ஸ்டார் கைஸ் அவர் பேரு. திரும்பியும் இங்க ஃபுல் டாஸிங்க ஸ்ட்ரைட் ஜஸ்ட் கிளியரிங் த இன்ஃபீல்ட். பட் அங்கே ஒரு பாதிப்பு மன்னிக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அங்கே ஒரு சேஃப்டி இருக்கு. ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள். ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் பெருசாக இம்பாக்ட் பண்ணாது SJ11 பொறுத்த வரைக்கும். அண்ட் பவர் கைஸ் அணிக்கு பவுண்டரிஸ் தேவை. அண்ட் பவுண்டரிஸில் டீல் பண்ணக்கூடிய கணேஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில் கேப் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு டாட் பால். ஆஹா சூப்பர் டெலிவரி அண்ட் செம்ம வெல் பிளேடுங்க. சென்சிபிளாக ஆடுறாரு. மேபி கடைசி 2 ஓவர் மன்னிக்கும் கடைசி ஓவர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் கணேஷ். இல்லை பெரிய ஷாட்டுக்கு போகிற மாதிரி தெரில. அண்ட் இன்டென்ட்டுமே கம்மியாக இருக்கு. ஆஹா நவந்து வந்து ஃபைனல் ரீசன் அடிக்க பார்த்தாரு. சரியா மாட்டல. திரும்பவும் டாட் பால். ஸோ இவர் ஒரு எண்ணில் விக்கெட் போயிட்டே இருந்ததுன்னா அவரால் கண்டிப்பாக டேக் ஆன் பண்ண முடியாது போலரை. அதுதான் வந்து திடுக்கிடும் உண்மை. ஏன்னா ஒரு எண்ணில் விக்கெட் போயிட்டே இருக்கும்போது நீங்களும் உங்கள் விக்கெட்டை கொடுத்துட்டு போனீங்கன்னா டீமோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும். வண்டர்ஃபுல் டெலிவரி. திருப்பியும் ஒரு டாட் பால். டாட் மேல டாட்டா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நம்ம SJ11 அணியினர். லாஸ்ட் பாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேட்ல பட்டிருக்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். திரும்பவும் நோ ரன்னுங்க. ஸோ சிங்கிளை டினை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்து ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரைக் எடுக்க போறது நம்ம கணேஷ் மட்டும் தான். 6 பால்ல எவ்வளவு பவுண்டரிஸ் அடிச்சு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்ன்றதை பார்ப்பாரு. ஸோ 7 ஓவர் முடிவில் 41க்கு 5. 7 ஓவர் முடிவில் 41க்கு 5 ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர்னு சொல்ல முடியாது. ஒரு லோ ஸ்கோர்னு சொல்ல முடியாது. அதுக்கு நடுவில் இருக்கு. ஏன்னா 7 ஓவருக்கு டீசெண்டான ஸ்கோர்னா ஒரு 50 ரன் அட்லீஸ்ட் அடிச்சாதான் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஸ்கோராக இருக்கும். கடைசி ஓவர் 9 ரன்ல போட்டாங்கன்னா 50 ரன்ல முடிப்பாங்க நம்ம பவர் கேஸ் அணியினர். அடி முடிப்பாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். Final over the first innings. சிங்கிள் ஓட மாட்டாங்க. எஸ், ஸோ சிங்கிள் ஓட மாட்டாங்க. கொஞ்சமாக ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் மட்டும் தான். அவரையும் வந்து ஆஃப் ஸ்ட்ரைக் விட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆஹா அடிச்சுக்காருங்க. இந்த ஒரு ஷாட்டுக்காக தான் அந்த சிங்கிள் வந்து வேணான்னு சொன்னார் கணேஷ். தூக்கி மேலே போடப்பட்ட ஒரு பந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி கடாசிருக்காரு. யாராவது பாலை போய் எடுத்துருவாங்க. பாலை தொலைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாட் கணேஷோட பேட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ பவர் கைஸ் கொஞ்சமா இப்பதான் மேல மேல வராங்க ரன்ல.
ரெண்டாவது பந்து 6 தொடர்ந்து இங்க ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ அவர் மிஸ் பண்ணல, இங்க ஃபீல்டர் தான் மிஸ் பண்ணிருக்காரு. 3 ஃபீல்டரை தாண்டி அந்த பால் பவுண்டரி போயிருக்குன்னா அதை பார்த்துக்கோங்க என்ன ஒரு ஃபீல்டிங் எரர் நடந்திருக்கீங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபுல் டாஸை 6 அடிக்க மிஸ் பண்ணிட்டாருன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி அங்கே 3 ஃபீல்டர் வந்து அந்த பாலை விடுறாங்க. ஸ்கஃபோல்டிங் லைட்டாக மறைச்சிருச்சு, அந்த பவுண்டரியை ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி 3 பால் அட்லீஸ்ட் 2 பவுண்டரிஸ் பார்ப்பாரு. ஆஹா திரும்ப இந்த ஷாட்டு கேட்சை டிராப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கேட்ச் பிடிச்சிருந்தாலும் ஒரு பெரிய யூஸ் கிடையாது. ஏன்னா நோ பால் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபீட் கமிங் அப். எரிவெத்தியில எண்ணெயை ஊத்துறாங்க. கடைசி ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஓவரா அமைஞ்சிட்டு இருக்கு. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ரிவ்யூ இருக்கா அவங்களுக்கு? ஆக்சுவலி எஸ் இருக்கு. நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு டிசிஷன் கொடுக்கப்படும். லீகல் டெலிவரி, அது நோ பால் கிடையாது. ஸோ ஃபுல் டாஸ் அப்படின்ற ஒரு கால் இங்கே தேர்ட் அம்பையர் கிட்ட இருந்து வருது. ஜஸ்ட் 2 runs ஆன் த போர்ட், நோ பால்லாம் கிடையாது. லீகல் டெலிவரி. ஆஹா நல்ல ஒரு டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரி. ஆனால் சிங்கிள் எடுக்க மாட்டாரு கண்டிப்பா, ஏன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காருங்க. 36 ரன் அடிச்சிருக்காரு 22 பந்துகளில். ஒன் ஃபைனல் டெலிவரி ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சிங்கிள் டபுளோட முடிப்பாங்களா? அவ்வளவுதாங்க. ஸோ 2 ரன்னோட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க பவர் கைஸ் அணியினர். ஸோ அந்த 2 ரன்னோட 55க்கு 5, அதாவது 3-5 வந்துருக்குது ஸ்கோர் போர்டில். ஸோ 56 ரன் அடிச்சா 8 ஓவரில் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க நம்ம எஸ்ஜே லோக்கி 11 அணியினர். ஸோ வின் பண்றாங்களா இல்லையான்றத செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்ப்போம். 55க்கு 5,
55-5. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு ஸ்கோரு. ஸோ 55-5 56 ரன் அடிச்சா இந்த மேட்சை வெற்றி பெறலாம். நம்ம எஸ்ஜே லோக்கி 11 அணியினர் வெற்றி பெறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் ஷார்ட் இன்னிங்ஸ் பிரேக். எஸ்ஜே 11 12th மேன் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கே போனீங்கன்னு தெரியல ப்ரோ, இவ்வளோ நீங்கள் இதை உட்காந்துருந்தீங்க. ஸோ எஸ்ஜே 11 12th மேன் எங்கே இருந்தாலும் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இன்னிங்ஸ் தான் அது நேற்று உள்ள அது கட் பண்ணு அது கட் பண்ணி அப்புறம் அது
சேஸ்ல முதல் பந்து இங்க தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு. தனா கையில வந்திருக்குங்க. சூப்பர் ஃபீல்டிங் இங்க தனா கிட்ட இருந்து. திருப்பியும் டெஃபினட் பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்கனைசர் தனா உள்ள ஆடிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ 56 ரன் தேவை 8 ஓவரில். ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன். நல்ல ஒரு இன்டன். ஆஹா, திரும்பி அடிக்கப்பட்ட ஒரு பந்து மாட்டவில்லை. ஸோ 56 ஒரு டீசெண்டான ஸ்கோர் இல்லை. ஈஸிலி கெட்டபிள் ஸ்கோர் அண்ட் பேட்டிங் டீமுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நல்ல டிரைவ்ங்க. சூப்பர் கவர் டிரைவ். ஜஸ்ட் சிங்கிள். ஸோ முதல் ஓவர் போட வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தா போட வந்திருக்காரு முதல் ஓவரை. ஸோ தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த மேட்சை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நல்லா போகணும்னு நினைச்சோம். ஆனா இங்க பால் தூக்கி எங்கேயோ அடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. மணிக்கம் 2 ரன். ஸோ பவுண்டரி போடுறதுக்கான வாய்ப்பை நம்ம பார்த்தோம். இந்த சின்ன கிரவுண்ட் தான், பட் இருந்தாலும் கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க பேட்ஸ்மேன். ஸோ ஓவரால் 5 ரன். மறுபடியும் லெக் சைடில் இங்கே இன்னர் சர்க்கிள் ஃபீல்டரை எடுத்து இங்கே ரன் அவுட்கான வாய்ப்பு டைரக்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இல்லை அப்படின்றதா ஒரு திடுக்கிடும் உண்மை. ஜஸ்ட் சிங்கிள். ஸோ 1 ஃபைனல் டெலிவரி ஆஃப் திஸ் ஓவர். மேக்ஸிமைஸ் பண்ணுவாரா பவுண்டரி ஆர் 6 அடிச்சா இந்த சேஸில் கொஞ்சம் ஸ்பீடாக முடிப்பாங்க இந்த சேஸை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். பட் நந்தா எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க. 6 ரன் மட்டுமே. இன்னும் கடைசி பால் விக்கெட்டோட முடிப்பாரு நந்தா. இல்லைங்க, ஆனா செம்ம பால். யாக்கர் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் யாக்கர் வேலை லோ ஃபுல் டாஸ் பிக் பண்றது கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ நந்தா கிட்ட இருந்து ஜஸ்ட் 7 ரன்ஸ் ஆஃப் திஸ் ஓவர் அண்ட் ஒரே ஓடியில் 7 ரனுக்கு விக்கெட் இது பண்ணி ஆடிட்டு இருக்காங்க நம்ம SJ Loki 11. ஸோ இரண்டாவது ஓவரை போடுறதுக்காக நம்பிக்கை நாயகன் ஜேக்கப் நாகா வந்திருக்காரு. ஜேக்கப் என்கிற நாகராஜா இப்போதான் வந்து இன்ஃபர்மேஷன் என் காதுக்கு வந்துச்சு. அந்த வந்த உடனே அங்கே டெலிவரி பண்ணிட்டேன் நான். ஸோ கிரி பிரீமியர் லீக் 2025 இங்கே கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ட் இதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை காரணமாக ஆட்டங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாக ஒரு நிலைமை வந்து விட்டது. பரவாயில்ல, நேற்று மழை பெஞ்சதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு கிரவுண்ட் ஆடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்டோட மார்க்கர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தேங்க்ஸ். அண்ட் ஆர்கனைசர்ஸ்க்கும் நேற்று விட்டதுலேருந்து இங்கே பிடிக்கிறாங்க. இங்கே இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 3 days. அடுத்த பந்தும் இங்க பாத்தீங்கன்னா டாட் பாலா அமைது. வாட பால். ஸோ ஜேக்கப் நாகா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக நெயில் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்தும் தரையோடு அடிக்கப்பட்ட ஒரு பந்து. ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள். ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் டாட் பால்ஸ் கண்டிப்பாக தேவை பவர் கேஸ் அணியை பொறுத்த வரைக்கும். சிங்கிள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. அண்ட் விக்கெட்ஸும் தேவை. எந்த அளவுக்கு விக்கெட்ஸும் இம்பார்ட்டன்ட்.
ஆஹா அடிச்சிருக்காரு காத்துல. ஃபீல்டர் கையில போய் உட்காருமா. எஸ், முதல் விக்கெட் இங்க எடுக்கிறாங்க நம்ம பவர் கேம்ஸ் அணியினர். அண்ட் நவீன் ரெய்னா அவுட் ஆயிட்டு இப்போ வாக் பண்ணிட்டு இருக்காரு. பேட்ல பட்டு டைரக்டா மேல ஏறி இருக்கு. சோ கொடை கிளம்பி இருக்கு. ஸோ அதோட இங்கே முதல் விக்கெட்டையும் இழக்கிறாங்க. வெயிட் ஃபார் 1. இங்கே 48 பால்ஸ் மணிக்கும் 40 பால்ஸில் 48 தேவை இன்னும். முதல் விக்கெட் இங்கே இழந்திருக்காங்க. எஸ்ஜிஎல் ஓகே 11. Just a single. இது ஒரு நல்ல ஷாட் லெக் சைடுல கேப்ல போயிருக்கு. பவுண்டரி போகுமா? நல்ல ஒரு எஃபர்ட், பட் இருந்தாலும் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியல. அந்த ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அதை விட ஃபாஸ்ட்டாக பால் போயிருக்குன்னா அப்போ என்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஷாட்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு சர்க்கிளில் ஜஸ்ட் கிளியர் பண்ணி பவுண்டரி லைனை தொற்றுக்கு பந்து. ஸோ முதல் பவுண்டரி இங்கே வந்துருக்குது டோட்டலாக இந்த இன்னிங்ஸ்லேயே. மணிக்கும் எஸ், இந்த இன்னிங்ஸில் முதல் பவுண்டரி வந்திருக்கு. எஸ், கடைசி பால் சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. அகைன் 7 ரன் ஓவர் இங்க ஜேக்கப் நாகா கிட்ட இருந்து. அண்ட் 14க்கு 1 2 ஓவர் முடியல. 6 ஓவர்ல இன்னும் தேவைப்படும் ரன் வந்து பார்த்தீங்கன்னா 42. ஸோ 36 பந்துகளில் 42. அண்ட் இதே ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ரெக்வயர்ட் ரன் ரேட்டும் 7ல் தான் இருக்கு. அண்ட் கரண்ட் ரன் ரேட்டும் 7ல் தான் இருக்கு. ஸோ இதோட கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணி போட்டாகணும் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. என்ன ப்ரோ செருப்பு விட்டுறீங்க? ஓகே ப்ரோ. ஏய் இங்க இருக்க அவன் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் பண்ணாம நினைக்கிறான். வாக்கில இருந்தா கேட்டா பாட்டு 23க்கு 2 விக்கெட் 3 ஓவர் முடியல. ஸோ ஜேக்கப் நாகா திரும்பியும் கண்டினியூ பண்றார் ரோட ஸ்பெல்ல. முதல் பந்து சிங்கிள். அவர்தான் ப்ரோ ரிஃப்ரெஷ் பண்ணல. மோசஸ் செம்ம டெலிவரிங்க. ஸ்டம்பிங்கான ஒரு அப்பீல் கேட்குறாரு கீப்பர். ஆனால் அவருக்கே தெரியும் அந்த நாட் அவுட்னு. பார்த்தீங்களா, தெரிஞ்சுன்னே கேட்குறாரு. அதுதான் பவர் கேம்ஸோட கீப்பர். நாட் அவுட் இருந்தாலும் கேட்போம் நாங்கள். திருப்பி சைடு ஃபீல்டர் ரன் அவுட்கான வாய்ப்பா. ஐயோ, நல்ல ஒரு த்ரோவா இருந்தா வாய்ப்பு
ரன் அவுட்டாகவே இருந்திருக்கும். வாய்ப்பு என்ன வாய்ப்பு, கன்ஃபார்மாக ரன் அவுட்டாக இருந்திருக்கும். பட் இல்லை. ஸோ பேட்ஸ்மேன் இஸ் சேஃப். பவுலிங் சூப்பராக போட்ட மோசஸ். பேட்டிங்கில் அவரால் என்ன பண்ண முடியுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜேக்கப் நாகாவும் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால்ஸ். அகைன் திருப்பியும் ஒரு டாட் பால் நினைக்கிறேன். எஸ், ஸோ ஹேட்ரிக் ஆஃப் டாட் பால்ஸ் போட்டிருக்காரு இங்கே ஜேக்கப் நாகா. இன்னும் 2 டாட் பால் போட்டாருன்னா இந்த ஓவரை அமோகமாக முடிப்பாங்க. அண்ட் முடிக்கிறது மட்டும் இல்லாமல் லைட்டாக ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ மோசஸ் என்ன பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கும்போது 2 ரன் ஓடி இருக்காரு. ஸோ செம்ம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இங்கே. அண்ட் ஃபீல்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் நினைக்கிறேன். ஏன்னா கை தட்டுறாங்கனாலே நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் தான். ஸோ ஜஸ்ட் 2 runs ஆன் த போர்ட். 25 பந்துகளில் 30 ரன் தேவை. சிங்கிளாக தட்டினா கூட வின் பண்ணிடலாம். ஆனால் கடைசி பாலில் 5 ரன் அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்காக இப்போயே அந்த 5 ரன் வச்சு முடிச்சிருங்க. ஆஹா, ஸ்விங் அண்ட் மிஸ்ஸிங்க. செம்ம ஓவராக அமைஞ்சிருக்கு இது ஜேக்கப் நாகாவோட ஓவர். அண்ட் எக்ஸலன்ட் ஸ்பெல்லாக அமைஞ்சிருக்குங்க. 2 ஓவர் போட்டு 10 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஜேக்கப் நாகா. ஸோ 4 ஓவர் முடிவில் 26க்கு 2. 4 ஓவர் முடிவில் 26க்கு 2. அட் த எண்ட் ஆஃப் 4 overs 26 for 2. ஷார்ட் ட்ரிங்க்ஸ் பிரேக். என்எஸ் ஃபால்கன் உங்களோட டிசிஷனை இன்னும் 2 நிமிஷத்தில் சொல்லலாம். நாங்களே ஒரு டிசிஷன் எடுத்துப்போம். ஸோ என்எஸ் ஃபால்கன் டாஸ் போயிட்டு அது ½ an hour கிட்ட ஆகுது. சூப்பர் டெலிவரிங்க. தனா போட வந்திருக்காரு இந்த ஓவரை. மேட்ச் சேஞ்சிங் ஓவரா அமைவதற்கான வாய்ப்பு அதிகம். பவர் கைஸோட கேப்டன் நினைக்கிறவரு. அடுத்திருக்காரு இங்க காத்துல. 6ஆ கேட்சா இல்லைங்க, 6 போய் விழுந்திருக்கு.
ரோப்பெல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்குங்க. ஆஹா, அந்த கொடியில் பட்டிருந்ததுன்னா செமையாக இருந்திருக்கும் பால். அந்த கொடியில் படல, கொடியை தாண்டி போய் விழுந்திருக்கு. ஸோ முதல் சிக்ஸர் கண்ணனோட பேட்லேருந்து அவருக்கு வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த சிக்ஸரோட கொஞ்சம் ப்ரெஷரை வந்து அவங்க பக்கம் தள்ளி விட்டுருக்காங்க. அதாவது போன ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் தள்ளினாங்க, மாற்றி மாற்றி தள்ளினே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் 5 மணிக்கும் 4 டாட் பால் போட்டால் மட்டும் தான் காம்பன்சேட் ஆகும், நல்ல ஓவராக அமையும். தானா என்ன பண்ண போறாரு? ஆஹா, திரும்பியும் நல்ல ஷாட்டுங்க, கன்ஃபார்ம் பவுண்டரியா? எஸ், போயிடுச்சா? செம ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. டெஃபினட்டா 1 ரன் சேவ் பண்ணிருக்காங்க, 2 ரன் சேவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. 1 ரன் தான் சேவ் பண்ணிருக்காரு. ஸோ என்எஸ் ஃபால்கன் 4 யுகங்கள் கழித்து அவங்களோட டிசிஷனை சொல்லியிருக்காங்க. எங்க பேட்டிங் ஆடுறாங்களாம், நல்ல ஒரு டிசிஷனா இல்லையான்றது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் நமக்கு. ஸோ ஸ்கோர்ஸ் இப்போ ரன் பால் 21 balls 21 அடிக்கணும். திரும்பியும் அதே திசையில் அந்த அதே ஃபீல்டர் திருத்தி துரத்திட்டு வர்றாரு பால. சரி, லைட்டாக ஓவர் ஆகுது. பட் இந்த வாட்டி 2 runs மட்டுமே, 3 run இல்லை. ஸோ மேட்ச் சேஞ்சிங் ஓவராக இது அமையுமான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அமைஞ்சிருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் டீமுக்கு. ஸோ லாங் ஆஃப் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இங்கே வந்து 2-2 போயிட்டு இருக்கு. ஸோ 2 பால் தானா நல்லா முடிப்பாரா? விக்கெட்டோட முடிச்சாருன்னா நல்லா இருக்கும். திரும்பியும் ஒரு ஃபுல்லர் லைன், பட் லோ ஃபுல் டாஸை பிக் பண்ணியிருக்காரு. எட்ஜ் ஜஸ்ட் சிங்கிள். கடைசி பந்து சிங்கிளோட ஓவரை முடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 39க்கு 2. அதாவது அட் தி எண்ட் ஆஃப் 5 overs 39 for 2. ஸோ 2 பவுண்டரியை தடுத்த நந்தா வந்திருக்காரு போலிங்க்கு. ஸோ 6வது ஓவரை போல வந்திருக்காருங்க. 17 ரன் தேவை 18 பந்துகளில். இந்த ஓவரும் ஒரு டிசைடிங் ஓவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் பந்திலே வார வேடிக்கையை காமிச்சிருக்காரு நம்ம கண்ணன். ஸோ இவ்வளோ இந்த ஷாட் எங்க வச்சிருந்தான்னு தெரியல, பட் இப்போ இந்த ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருங்க முதல் பந்திலே.
மறுபடியும் நல்ல ஒரு யாக்கிங்லாம் டெலிவரி, பட் சிங்கிள் ஈஸியாக எடுத்துருவாங்க. போதுங்க, ஏன்னா பிகாஸ் சிக்ஸர் வந்துச்சு, பெரிய ஷாட்டு ரிஸ்க் எடுத்து அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, அந்த எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரிஸ்க்கை. 14 பால் 10. ஸோ பவர் கேஸ் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் ஷோ தாங்க இங்கே. மறுபடியும் பேட்டில் பட்டிருக்கு, ஜஸ்ட் சிங்கிள். அகைன் காற்று வெளியிட டாட் பால். பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எக்கச்சக்க பால் இருக்கு அடிக்கிறதுக்கு. 8 ரன் மட்டுமே தேவை நினைக்கிறேன், 9 ரன் தேவை, சாரி 14 பால்ல. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு ஷாட் வந்துருச்சுன்னா போதும். ஐயோ, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க, பட் எக்ஸலண்ட் ஃபீல்டிங் எஃபர்ட், நல்ல ஒரு ட்ரை அங்கே, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஈஸி கேட்சா இல்லை, பட் டஃப் சான்ஸ் பிடிச்சிருந்தா நல்ல கேட்ச். கடைசி பந்து இந்த ஓவரில் நந்தாவோட ஓவரில் 7 ரன் தேவை, 6 அடிப்பாரா? அடிச்சிருக்காருங்க, நான் சொல்லதெல்லாம் நடக்குது இங்க. ஸோ அவ்வளோதான், அதோட 12 பந்துகளில் 1 ரன் அடிச்சா நம்ம எஸ்ஜே லோக்கி 11 அணியினர் இந்த ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச், அவங்களோட ஃபர்ஸ்ட் லீக் மேட்சை வின் பண்ணுவாங்க, அண்ட் டோர்னமெண்ட்டோட 3rd மேட்சையும் வின் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு ரன், அவ்வளோதான். பிடிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் ஒரு பால் தாண்டி போய் ஜெயிச்சிருப்பாங்க, பட் இப்போவே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், எஸ்ஜே லோக்கி 11 அணியினர் இந்த மேட்சை, அதாவது 3 ஓவர் ஸ்பார் வச்சு ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா 2 ஓவர் ஸ்பார் வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க, மணிக்கும் 1.5 ஓவர் ஸ்பார் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 11 பால்ஸ் 2 ஓவர் கிட்டத்தட்ட ஸ்பேர் வச்சு இந்த மேட்சை முடிச்சிருக்கிறாங்க. ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் நம்ம பார்த்தோம், ஸ்கோர் பத்தாத காரணத்தினால இங்கே பவர் கேஸ் முதல் தோல்வியை நழுவுறாங்க. பட் பரவாயில்ல, இன்னும் நிறைய மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு லீக்ல.